இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரான ஷராப்டீன் அலி, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது பகுதியிலே நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மிக காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதாவது அரசாங்கம் செய்கிற எல்லா விதத்தையும் எதிர்ப்பது என்பது தவறு. நிச்சயமாக அரசாங்கம் என்பது மக்களுக்குரியது, அரசாங்கம் என்பது நாட்டுக்குரியது, கட்சிக்குரியது அல்ல. எனவே ஒரு நாட்டின் நலன் கருதி ஒரு அரசு ஒரு நாட்டின் பிரஜைகளுடைய நலன் கருதி ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வருமே ஆனால் அதை நாட்டு மக்களாக நாங்கள் ஆதரிக்க வேண்டும். அங்கே கட்சி அரசியல் எடுபடாது. ஆனால் எதை நீ செய்தாலும் எதிர்த்தே ஆக வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு எதிர்கட்சி அரசியல் நீதியை இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஜேவிபியினர், இந்த நாட்டுக்கு அதை சொல்லிக் கொடுத்தவர்கள் எம்பிபியினர். பிரேமுடைய சொந்த ஊர் இது நாவலப்பிட்டி. உங்களுடைய மலை நாட்டிலே தான் பண்டாரவேல் என்ற ஒரு ஊர் இருக்கு, பதுளை மாவட்டத்திலே. பண்டாரவேலையிலிருந்து உங்களுக்கு தெரியுமா, வெள்ளவாயுவுக்கு ஜேஆர் ஜெயவர்தன் அன்று காப்பட் ரோட் போட்டான். காப்பட் ரோட் போடுவது என்பது இப்போ என்ன சாதாரண விஷயமா இருக்கலாம். அன்று காப்பட் ரோடு என்பது ஜப்பான்லையும் சைனாலையும் போய் பார்த்த காலம். அந்த நேரத்தில் காப்பட் ரோடை போடுறார் வெள்ளவாய அந்த எல்லை ஊடாக நினைக்கின்றேன். அப்போவே ரோஹண விஜய் வீர, இன்றைய அருணகுமாரன் அன்றைய தலைவர் அமெரிக்காவே குவஞ்சானா பஸ் அண்ண ஜேஆர் பண்டாரவேலே ரணவேதனவான்னு சொன்னார். இப்படி நாட்டுக்கு ஒரு காப்பட் ரோட் வந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி கொடுத்தவர்கள் இவர்கள், நாங்கள் அல்ல. ஏன் பாராளுமன்ற கட்டிடத்தை எடுங்களேன், எதை இந்த ஜெயவர்தனபுர உலகத்திலேயே நீருக்கு மேல் கட்டப்பட்ட முதலாவது பாராளுமன்ற கட்டட தொகுதி. எவ்வளவு நாட்டுக்கு பெருமை. என்ன சொன்னார், 10 வருஷத்துல இது கீழே மூழ்கிவிடும் என்றார் ரோஹண விஜய் வீர. வசர தஹாக்கி மேக கிலாபஹினவா. ரோஹண விஜய் வீரர் சொன்ன, நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லலாம். உமாவோய வியாபூர்த்தி என்னது இல்ல, கல அம்பாந்தோட வியாபூர்த்தியில இல்ல. எதை இவர் அதான். எனவே நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயத்தை யார் செஞ்சால் போர்ட் சிட்டி. ஆனால் உமாவோயா திட்டத்தில் இன்று எத்தனை வீடுகள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, வீடுகளை சுற்றி. அப்பொழுது ஜேவிபியினர் சொன்னது சரிதான், இந்த திட்டம் சரியில்லை, இந்த திட்டத்தினால் என்னுடைய வீட்டை அடுத்த வீடு கட்டும்போது என்னுடைய வீட்டிலும் வெடிப்பு என்பதற்கு அப்படி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வரும் பொழுது தான் அதற்கான காப்புறுதி திட்டம் என்பதை வைத்திருப்பார்கள். திட்டத்தை எதிர்த்து 7-8 வருடங்களை பிற்போட்டார்கள். என்ன அதில் ஓட்டண்டாம். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எடுங்கள் இந்த போர்ட் சிட்டியை. விஜித ஹேரத் வெளிநாட்டு அமைச்சராக போய் அந்த டியூட்டி ஃப்ரீயை ரிபன் வெட்டி ஓப்பன் பண்ணுகின்றார். வெட்கம் இல்லையா இவர்களுக்கு? என்ன சொன்னாங்க, நாட்டை முன்னேற்றம் இல்லையே. போர்ட் சிட்டி என்பது சீகிரிய கழுகலை சீகிரிய உடைத்தாலும் அங்கே கட்பாறைகள் போதாமல் போகும் என்றார். அந்த அனுரகுமார் அந்த கையை இப்படி வைப்பார், அதுதான் எல்லாம் மாட்டிக்கொண்டோம். கையை இப்படி வாய் அப்படி ஊசியா வச்சிருவார். கலுகல் கியூப்ஸ் $10,000 அவசியம், கோடி $12,000. நாட்டு அபிவிருத்தி நாங்க ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் நாங்கள் சொல்லவில்லை பிள்ளை. முதலீட்டை எதிர்த்தவர்கள் அப்படி எதிர்த்திருக்க கூடாது என்கின்றோம். இப்பொழுது வெக்கமில்லாமல் ஓபன் பண்ணுகின்றீர்களே. அன்று நாட்டின் நன்மைகளை நன்மையாக பார்க்காமல் எதை செய்தாலும் அதற்கு எதிர்த்து நில் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை, அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அதை பிறகு பேசுவோம். அந்த எழுதப்படாத சித்தாந்தத்தை, அந்த அசிங்கமான சித்தாந்தத்தை, அந்த மோசமான வரலாற்றை இந்த நாட்டுக்கு காட்டியவர்கள், இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். ஆனால் அவர்கள் நல்வழியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தேவை, நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடு தேவை, இப்படி பல விடயங்களில் அவர்கள் நல்வழிக்கு வருகின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவர்கள் நல்வழிக்கு வரலையா? விடுதலை போராளிகள், நீங்கள் நல்வழிக்கு வந்திருந்தால் பாராட்டக்கூடியது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை. இப்போ நீங்கள் சொல்லி வெளிநாட்டு முதலீடு அவசியம் என்கின்றீர்கள். சரி, ஒரு சிறிய ஒரு எல்லோருக்கும் புரியக்கூடிய உதாரணத்தை சொல்லுகின்றனே. நுவரெலியாவில் இருக்கக்கூடிய தபால் கந்தோர், ரணில் விக்ரமசிங்க அதை சுற்றுலாத்துறை சார்பான ஒரு கட்டிடமாக மாற்றி அதை அபிவிருத்தி செய்ய நினைக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்க நுவரெலிய தெபல் காந்தோர் விக்குடனவா. அப்போ ரணில் செஞ்சா விக்கா. இப்போ நுவரெலிய தெபல் காந்தோர் தபாட் கந்தோர் இந்திய அரசு நிலைப்பாடு என்ன? அதே நிலைப்பாடு. இப்போ நாங்கள் சொல்கிறோமா? ரணில் விக்ரமசிங்க இப்போ சொல்கிறாரா அண்ணன் விக்கணுன்னு? நீங்கள் மக்களிடம் ரணில் விக்ரமசிங்கவையும் வலதுசாரி அரசியல் கொள்கைகளையும் ஒரு வித்தியாசமான தோரணையிலே காட்டி
வலதுசாரி என்றாலே நாட்டுக்கு துரோகிகள், கள்ளர்கள், கல்வர் கூடாரம், ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன் என்பது எல்லாம் நாட்டை குட்டிச்சுவராக்கினர் என்று சொல்லி சொல்லி இது போன்ற விடயங்களை நீங்கள் தான் காட்டினீர்கள். IMF எடுத்துக்கொள். இப்போ நீங்கள் வெளிநாட்டு உதவி அவசியம். நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பே கெமத்தட்ட IMF கெமத்தட்ட நட்டாண்டதேண்ட பே. இதே IMF ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இன்றைய பழைய பாராளுமன்றம் என்ன சொல்லும், ஜனாதிபதி செயலர் அங்கே முக்கியமான ஒரு கலந்துரையாடல் IMF நிர்வாகிகள் இருக்கும் பொழுது அந்த கட்டடத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்று யார் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்? IMF எத்தனை முறை வந்து இப்போ அதே ரணிலுடைய IMF நல்லம், ரணில் சரியில்லை. ரணிலுடைய நுரலிய தபால்கான் தோர் நல்ல, ரணில் சரியில்லை. இப்போ நீங்கள் ரணிலை விட்டு விலகி எதை செய்தீர்கள்? ரணிலுடைய தியரிலிருந்து எங்கே வெளியே வந்திருக்கிறீங்க? நீ ஆனால் மக்கள்கிட்ட சொன்னது ரணில் இதையெல்லாம் செய்கின்றார், நாங்கள் செய்ய மாட்டோம், இப்போ நாங்கள் திருந்திட்டோம்டா. அப்போ மக்களுடைய ரணில் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு திட்டத்தை செய்தார் இல்லை? என்ன கிளீன் ஸ்ரீலங்கா? அனுரகுமார திசாநாயக்க வந்து ஆட்சிக்கு வந்து சில மாதங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பித்து நாடு முழுவதுமே கிளீன் ஸ்ரீலங்கா என்பது முழு நாட்டையும் சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, எல்லா துறைகளையும் சுத்தப்படுத்துவது. அதாவது சில அரசாங்க நிறுவனங்களில், அரசாங்க திணைக்களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஊழல் மோசடிகள் போன்றவற்றை ஆராய்வது, அரச அதிகாரிகளின் சொத்துக்களை, இந்த ஆட்சி சொத்து விவரங்கள் இப்படியெல்லாம் இருக்கவில்லை. இந்த ஆட்சி வந்து 10 மாதங்கள் ஆகிவிட்டது. ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு யாராவது இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லட்டும், இந்த நாட்டில் லஞ்சம் குறைந்திருக்கின்றது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். யாராவது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லட்டும், அரசு அதிகாரிகளிடம் போய் வேலை வாங்குவதிலே ஒரு இலகுவான முறை தற்போது அரசு அதிகாரிகளிடம் உண்மையாகவே அரசு அதிகாரி மாத்தியோ தேங் கரண்ட என்று சொல்றாரு. அரசாங்க வேலைக்கு நாங்கள் ஏதாவது போய் ஒரு பிரச்சனை வரும்போது சொல்றாரு, மாத்த சரணம் கரலதுன்னா தேங் கரண்ட. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கடந்த காலங்களில் நாங்கள் இது போன்ற வேலைகளை செய்து கொடுத்தோம், சட்டவிரோத வேலைகளை. ஆனால் இப்பொழுது சட்டவிரோத வேலைகளை செய்ய முடியாது. காரணம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, புதிய அரசாங்கம் சரியான ஸ்ட்ரிக்ட், கடுமையான அவர்களுடைய அது உங்களையோ உங்களுடைய நிறுவனத்தையோ நீங்கள் திருப்திப்படுத்த, நிறுவனத்தை அல்ல, எனக்கு தெரியாது, சொல்லிக்கொள்ள. ஆனால் இல்லை, இந்த நாடு லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக மாற வேண்டும். இல்லை என்றால் நான் ஒரு இலங்கையனாக அதை நேசிக்க வேண்டும், ஒரு நாட்டுப்பற்றுடையவனாக. அந்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு இந்த வெறுமனை, இந்த காணையும் நான் கண்ட கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் நேற்று முன்னாடி கண்டேன். கொழும்பு மாநகர சபை மேயர் போய் அந்த அது மாநகர சபை மேயரே தேவையில்லை, ஒரு இன்ஜினியர் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் என்னென்ன திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா இல்லை, விபத்துக்கு எத்தனையோ குறைந்திருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா. நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா இன்றைக்கு சொல்கிறீங்க, நாங்கள் 2001 கொண்டு வந்த ரீகெய்னிங் ஸ்ரீலங்கா நீங்கள் பாதிக்கிறீங்க, அது வேறு விஷயம். ரீகெய்னிங் ஸ்ரீலங்கான்னு கொண்டு வந்தோம், ஒட்டுமொத்த நாட்டுடைய கட்டமைப்பை மாற்றுவதற்கு. அதற்கு நீங்கள் வைத்த பெயர் நாட்டை விற்கின்றோம் என்று, நாட்டிலே உள்ள வளங்களை விற்பனை செய்கின்றோம் என்று. இப்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஒன்றை சொல்லுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்னே நீங்கள் யூடியூப்லேயே போய் டைப் பண்ணி பாருங்கள், த மோஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி இன் சவுத் ஏசியா. இவங்க வந்து செஞ்சாங்க. த மோஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி இன் சவுத் ஏசியான்னு அடிச்சிங்கன்னா கலம்பு தான் வரும். அந்த கொழும்பு மாநகர சபையை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பெருமைக்குரிய கட்சியின் பிரதிநிதியாக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஏன் மக்கள் உங்களையும், அதாவது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களையும் புறந்தள்ளிவிட்டார்கள், அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களையும் புறந்தள்ளிவிட்டார்கள்? எதிர்பார்த்தார்கள் ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று. MH முகமது அவர்கள் அது பேர். நீங்கள் கொழும்பு மாநகர சபையை கேட்கின்றீர்கள். அவரையும் மக்கள் இன்று நிராகரித்து. இல்லை, கொழும்பு மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய மத்திய கொழும்பு, வடகொழும்பு, கொழும்பு கிழக்கு, கொழும்பு மேற்கு, பொரல்ல, இந்த 5 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றியை அவர்கள் கொழும்பு மாநகர சபை தேர்தலில் பெறவில்லை. முதலாவது விடயம், அவர்கள் 48 உறுப்பினர்களை பெறும் பொழுது எதிர்கட்சிகள் மொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் அதை விட கூடுதலான எண்ணிக்கையை பெற்றிருந்தன. எதிர்கட்சியுடைய கூட்டணிக்கு இந்த ஆட்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அது எதிர்கட்சியுடைய சரியான திட்டமிடல் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் கை நழுவி போனது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன், கொழும்பு மக்கள் ஐக்கிய தேசிய கட்சி நிராகரித்தார்களா இல்லை என்பது 2வது விடயம். ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக இருந்த, நீங்கள் சொன்னது போல் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த ஜெயவர்தனுடைய அரசியல் ஆரம்ப பள்ளி கொழும்பு மாநகர சபை, பிரேமதாஸுடைய ஆரம்ப பள்ளி மாநகர சபை, வின்சென்ட் பெரேரா,
VA சுகததாச தமிழ் தலைவர்களை எடுத்தாலும் கூட சுதந்திர இலங்கையின் முதல் மேயர் சரவணமுத்து, அவர் பேரிலே ஒரு விளையாட்டரங்கமும் இருக்கின்றது. கணேசலிங்கத்தின் அரசியல் பள்ளிக்கூடம் கொழும்பு மாநகர சபை, சிறிசேன, MH முகமது, ஜபீரே காதர். எதிர்கட்சியிலே பார்த்தாலும் கூட உங்கள் மனோகணேசன் அண்ணன் அவர்கள் கூட இந்த கொழும்பு மாநகர சபையினூடாக தான் விமல் வீரவங்ச, இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் அந்துநெத்தி கொழும்பு மாநகர சபையில் இருந்தவர்கள். இது ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை. இந்த கோட்டையை தவறவிட்டது மக்கள் அல்ல, இந்த கோட்டையை தவறவிட்டது ஐக்கிய மக்கள் சக்தி சஜப. இதை நான் அடித்து சொல்வேன். ஏனென்று சொன்னால் தான் ஜனாதிபதியாக முடியாது ரணில் விக்ரமசிங்கவின் கீழே இருக்கும் வரைக்கும் என்று சஜித் பிரேமதாச விலகிச் சென்றார். ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார். உருவாக்கியதுடைய ரிசல்ட்ஸ் அவர் செய்யட்டுன 3% இருந்த அனுரகுமார் திசாநாயக்கை ஜனாதிபதி ஆக்கியது மட்டும்தான். யார் இந்த கீழே இருந்தால் ஜனாதிபதியாக முடியாது என்று அவர் நினைத்தாரோ அந்த ரணில் விக்ரமசிங்க கூட ஜனாதிபதியானார். ஆனால் இந்த வலதுசாரி இயக்கத்தை இரண்டாக உடைத்து பலகீனப்படுத்தியதுடைய ரிசல்ட்ஸ் இதை முஜிபுர் ரஹ்மான் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை மரிக்கார் போன்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை கபீர் சிம் போன்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை திசாத்த நாயக்க போன்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரஞ்சித் பத்தும பண்டார் போன்ற விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த மிக பெரும் வலதுசாரி இயக்க சாம்ராஜ்யத்தை இரண்டாக உடைத்ததுடைய ரிசல்ட்ஸ் தான் எங்கே இருக்கக்கூடிய செய்யட்டு துணை அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானது. அது ஜனாதிபதி ஆனது கூட செகண்ட் மனாப்பல, 2வது வாக்கெடுப்பில் விருப்பு வாக்குல. அப்பொழுதாவது கொஞ்சம் தலையை பாய்த்து ஓரணியில் போட்டியிட்டு இருக்கலாம். அதையும் காலை வாரி விட்டு என்னுடைய கீழே தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அதை 159 சீட்டை அள்ளி கொடுத்தது சஜித் பிரேமதாசவுடைய கட்சியுடைய பலகீனம். ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்றிருக்கின்றார், ஆனால் பலமான எதிர்க்கட்சியாக வந்திருப்பார் 90 ஆசனங்களுடன். 90 ஆசனங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை 40 ஆசனங்களுக்கு கொண்டு வந்தது ஐக்கிய தேசிய கட்சியை பலகீனப்படுத்தியிருக்கிற ரிசல்ட்ஸ். அதை பார்த்தாவது ஒரு படிப்பினை பெற்றிருக்க வேண்டும். பெறாமல் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே சேர்ந்து போட்டியிடக்கூடிய எல்லா முயற்சிகளும் நடந்தன. அந்த அத்தனை முயற்சிகளிலும் சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து சாதகமான பதில் வராத சூழ்நிலையிலே தான் இவ்வாறான ஒரு முடிவு ஏற்பட்டது. நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. எமது அடுத்த பகுதியிலே அடுத்த விடயங்களை நாங்கள் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.